அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். An amount of rupees 950 is distributed among A, B and C in the ratio 5:11:3. What is the difference between the share of B and A? இங்கே 950 rupees வந்து A, B and C மூணு பேத்துக்கும் இடையில 5:11:3 என்ற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அப்படி சொன்னால் நம்ம இது வரைக்கும் சம் கேட்டால் நம்மளால் பிரிச்சுக்க தெரியும். நமக்கு எப்படின்னா மூணுத்தையும் ஆட் பண்ணி வர நம்பரை வந்து என்டையர் ஃபுல் நம்பரில் டிவைட் பண்ணால் வரும் ஆன்சர். அதுக்கப்புறம் நம்ம ஏ ஷேர் பி ஷேரும் தனியாக கண்டுபிடிக்க தெரியும். இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க பி அண்ட் ஏ. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது பி அண்ட் ஏ மட்டும்தான், அதனால் சிக்கு நம்ம போட வேண்டாம். ஸோ கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து 50. ஸோ ஏயோட ரேஷியோனா 5 into 50. பியோட ஆன்சர் வந்து பியோட ரேஷியோ 11. ஸோ 11:50. இங்கே 5 5 25 250 இல்லை 550 இப்படிலாம் போட்டுட்ருக்க வேண்டாம். இங்கே சேம் நம்பராக இருக்கா 50 and 50. இது எப்படி டிவைட் பண்ணலான்னா இது எப்படி 50யை காமனாக வச்சுக்கிட்டு இங்கே 11 இருக்குது 5 இருக்குது. ஸோ இங்கே 11 minus 5. 50யை காமனாக வச்சுக்கிட்டு 11 minus 5 பண்ணால் எவ்வளோ 6. ஸோ 50 ஸோ 6 into 50 300. ஸோ பிக்கும் ஏக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 300. நம்ம இதோட நிறுத்திக்கலாம்.